මම එක් දර්ශනයක් දුටුවා. நான் ஒரு தரிசனத்தை கண்டேன். රටවල් ඉදිරියේ அநேக நாடுகள் மத்தியில் අපේ ලංකාවට ගෞරවයක් ලැබුණා. எங்களுடைய இலங்கை தேசத்துக்கு ஒரு கௌரவிப்பு கிடைத்தது. මම නැවතත් කියන්නම්. நான் மீண்டுமாய் சொல்கிறேன், බොහෝ රටවල් අතරේ அநேக நாடுகள் மத்தியில் අපේ ලංකාවට ගෞරවයක් ලැබෙන බව දර්ශනයක් දුටුවා. எங்களுடைய இலங்கை தேசத்துக்கு ஒரு கௌரவிப்பு கிடைக்கிறது நான் தரிசனமாய் கண்டேன். කී දෙනෙකුට මතකයිද කියලා දන්නේ නැහැ. எத்தனை பேருக்கு ஞாபகம் ஒன்று என்று சொல்லி எனக்கு தெரியாது. ඔය ඡන්දේ ඉවර වෙද්දී எலெக்ஷன் முடியும் பொழுது දෙවියන් වහන්සේ අනාවකියක් අපිට කතා කළා. ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் ஒரு காரியம் பேசினார். අපේ ලංකාවට බොහෝ රටවල් උදව් කරන්න එනවා. எங்களுடைய இலங்கை தேசத்துக்கு அநேக தேசங்கள் வந்து உதவி செய்ய போகிறது. ඒකෙන් රටවල් දෙකක් அதிலே 2 நாடுகள் අපේ දේශයේ තුල තිබෙන දේපල හොරකම් කරන්න උත්සාහ කරයි. எங்களுடைய தேசத்தில் இருக்கிறதான சொத்துக்களை திருட முயற்சிப்பார்கள் என்று சொல்லி ஆண்டவர் பேசினார். ඉන් පස්සේ සමහර ප්‍රශ්න වලට දේශයේ මුහුණ දෙන්න සිදු වෙයි. அதன் பிறகு தேசம் ஒரு சில பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டியிருக்கும். මුල් දවස්වල උදව්වක් වශයෙන් දික්වෙන දෑත ஆரம்ப நாட்களில் உதவிகரமாக நீட்டுகிறதான அந்த கரம் ඉටි කාලයක් යන විටදී கொஞ்ச காலங்கள் கடந்து செல்லும் போது දේශය තුල ඇතුල් වෙයි. தேசத்துக்குள்ளே கடந்து வரும். දේශය තුල ඇතුල් වෙයි. தேசத்துக்குள்ளே வரும். පෞගිය දවස්වල கடந்த நாட்களில் මම යාඥා කරන් ඉද්දී நான் செபித்துக் கொண்டிருக்கும் போது මම දුටුවා நான் கண்டேன் බොහෝ රූපතු වහිනවා. அநேக தீவுகள் மூடப்படுகிறது. වතුර වලින් වහිනවා. தண்ணீரினால் மூடப்படுகிறது. වතුර වලින් වහිනවා. தண்ணீரினால் மூடப்படுகிறது. මම දැක්ක ඔය රෂ්‍යා අපට තිබෙන සමහර දූපත්. நான் கண்டேன் ரஷ்யாவை சுற்றி இருக்கிறதான அநேக தீவுகள். රෂ්‍යාවට තිබෙන සමහර දූපත් ரஷ்யாவை சுற்றி இருக்கிறதான ஒரு சில தீவுகள் වතුර වලින් වහිනවා. தண்ணீரினால் மூடப்படுகிறது. වතුර වලින් වහිනවා. தண்ணீரினால் மூடப்படுகிறது. හalleluya. அல்லேலூயா. ඒ වගේම அதே போலவே තව දෙයක් මම දුටුවා. சில காரியங்களை நான் கண்டேன். තව දෙයක් මම දුටුවා. இன்னொரு காரியத்தை நான் கண்டேன். උතුර පැසිෆික් සාගරය වෙනුවෙන් යාඥා කරා. வடக்கு பசிபிக் சமுத்திரத்துக்காக செபிங்க. North Pacific Ocean වෙනුවෙන් යාඥා කරා. வடக்கு பசிபிக் சமுத்திரத்துக்காக செபிங்க. විශේෂයෙන්ම விசேஷமாய் ජපාන් වෙනුවෙන් යාඥා කරා. ஜப்பானுக்காக செபிங்க. විශේෂයෙන්ම යාඥා කරා. விசேஷமாய் செபிங்க. සමහර සුභාධර්මී තුලින් ප්‍රශ්න පීඩාවකට මුහුණ දෙන්න සිදු වෙයි. சில இயற்கை ரீதியான பிரச்சனைகளுக்கு இயற்கை காரியங்கள் மூலமா வருகிறதான பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க நேரிடும். ඔබ යාඥා කරන්න. நீங்க செபிங்க. ඒ වගේම අරාබි මූද වෙනුවෙන් යාඥා அதே කරා. போல அரபி கடலுக்காக செபித்துக் கொள்ளுங்க. මම දුටුවා ඔමාන් මස්කට් යෙමන් කියන ඔය මූද අයින් වල මම දැක්කා. நான் கண்டேன் ஓமான், மஸ்கட், යෙමන් ஏமன் என்கிறதான இடங்களில் இருக்கிறதான கடல் ஓரங்களில் நான் கண்டேன். මූද වතුර රටවලට ඇතුල් වෙන එක මම දුටුවා. அந்த கடல் தண்ணீர் அப்படியே நாட்டுக்குள்ளே வருகிறதை நான் கண்டேன். ඒ නිසා ඔබ යාඥා කරන්න කියලා මම ඉතාමත් ආදරෙන් ඉල්ලා සිටිනවා. அதற்காக நீங்களாம் ஜெபித்துக் கொள்ளும்படியே உங்களிடத்தில் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். සුදාත්මස කතා කරා பரிசுத்த ஆவியானவர் பேசினார். මේ ලංකාවේ හිටපු ජනාධිපති කෙනෙක්ගේ මරණයක් ලං වෙලා තිබෙන බව. எங்களுடைய இலங்கை தேசத்தில் இருந்ததான ஒரு ஜனாதிபதியினுடைய மரணம் ரொம்ப நெருங்கி இருக்கிறது. ඒ මරණයෙන් පස්සේ அந்த மரணத்துக்கு பின்பு ඔය මරණයෙන් නිසා அந்த மரணத்தின் நிமித்தம் ඔය කෙනාට ඔය පුද්ගලයාට සම්බන්ධ වෙච්ච සමහර පිරිසක් அந்த நபரை தொடர்பு பட்ட ஒரு சில ஒரு கூட்டம் ලංකාවේ තියෙන සමාදානය කඩන්න උත්සාහ කරයි. இலங்கை தேசத்தில் பிரதான சமாதானத்தை உடைத்து போட முயற்சிப்பார்கள். හොඳට යාඥා කරන්න. நல்ல ஜெபிங்க. මේ දේශයේ සමාදානය කඩන්න එකෙකුටවත් අයිතියක් නැහැ. இந்த தேசத்தின் சமாதானத்தை உடைத்து போட ஒருவருக்கும் அதிகாரம் இல்லை. මේක දෙවියන් වහන්සේ දීපු සමාදානය. இது ஆண்டவர் கொடுத்ததான சமாதானம்.